Next question, example 1.26. In a 2020 match, Chennai Super Kings needed just 6 runs to win with one ball left to go to in the last over. The last ball was bowled and the batsman at the crosses hit it high up. The ball traversed along a path in a vertical plane, and the equation of the path is y is equal to ax square plus bx plus c with respect to a xy coordinate system in the vertical plane, and the ball traversed through the point 10, 8, 20, 16, 30, 18. Can you conclude that Chennai Super Kings win the match? First in the question can explain பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை சூப்பர் கிங் வந்து 2010 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. அதில் வந்து லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால்க்கு 6 ரன் எடுத்தால் தான் அவங்க வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் நான் கீழே இருக்க அந்த கிரவுண்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னும் அந்த ஹைட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு அந்த பவுலர் வந்து பவுல் பண்ணுவார், பேட்ஸ்மேன் வந்து பேட் பண்ணுறாங்க. இங்கே நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து கீழே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 10,8, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 10,8ங்கிறது இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 10 எக்ஸ் பாயிண்டில் 8ங்கிற ஒய் பாயிண்டில் வந்து அந்த பால் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே இது 10 இது 8ன்னு வச்சுக்கலாம். இங்கே 8 அப்படிங்கிற இதில் வந்து பாயிண்டில் வந்து ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 20, 16 ட்ராவல் பண்ணுது, 40, 22 அப்படிங்கிறதுல ட்ராவல் பண்ணுது. அதாவது வெர்டிக்கல் லைனில் நம்மளோட பால் வந்து ட்ராவல் பண்ணுது. லாஸ்ட் பால் ட்ராவல் பண்ணுது. இந்த லைனை தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா y is equal to ax square plus bx plus c அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஆல் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர்ஸ் அண்ட் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த plane of the path with the furthest boundary line is 70,0. அதாவது நம்மளோட பவுண்டரி லைன் என்ன கொடுத்துருக்காங்க, 70,0ங்கிறாங்க. அதாவது லாஸ்ட் பாயிண்டில் 70,0 அப்படிங்கிற பாயிண்டில் பால் வந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா? கீழே பால் வந்து விழுந்துடும், 70,0 அப்படிங்கிற பாயிண்டில் விழுந்துடும். அப்போ நம்மளோட ஒயிட் டேர்ம் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இந்த பேட்ஸ்மேனை விட நியரஸ்ட்டாக வரும்போது தென் கேட்ச் பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த லாஸ்ட்டு வந்து பிளேயர் வந்து அவுட்டு. ஓகேங்களா? ப்ளே பண்ண அதாவது பிடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வின், அதாவது சென்னை சூப்பர் கிங் வந்து வின் ஆகிடுவாங்க. எக்ஸ் வேல்யூ வந்து 70, நம்ம ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதோட கொஷினில். ஓகேங்களா? அந்த கொஷின் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை 10,8, 20,16 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த 30,18 கிடையாது, 40,22. ஓகேங்களா? கொஷின் கரெக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் கொஷினில். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்ம 3 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். எதை வச்சு ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, அவங்க வெர்டிக்கல் பார்த்து கொடுத்துருக்காங்க y is equal to ax square plus bx plus cன்னு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 10,8. ஓகேங்களா? இது x, இது y நமக்கு தெரியும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ax is equal to ax square plus bx plus c தான். இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு ஒய்க்கு பதிலாக வேல்யூ என்னது நமக்கு 8 is equal to x value வந்து 10, so 10 square into a plus b into 10 plus c. அப்போ 8 is equal to 100 a plus 10b plus c. இந்த ஈக்குவேஷன் இப்படி மாற்றிக்கிறேன், 100a plus 10b plus c is equal to 8. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா 20,6. இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஒய் பாயிண்ட்டு. அதே மாதிரி அந்த பாத்தோட ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 is equal to 20 squared into a plus 20 into b plus c. அப்போ 6 is equal to 16 is equal to 400 a plus 20b plus c. இது இப்படி திருப்பி எழுதிக்கோங்க, 400a plus 20b plus c is equal to 16. இது செகண்ட் ஈக்குவேஷனு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா 40,22. இது எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட். ஸோ 22 is equal to 40. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். y is equal to ax square plus bx plus c. y is equal to ax square plus bx plus c சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அது சப்ஸ்டிட் பண்ணால் y வேல்யூ 22 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து 40 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து 40 ப்ளஸ் c. இப்போ 22 இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 16,600 a ப்ளஸ் 40b ப்ளஸ் c. இப்போ திருப்பி அடிக்கோங்க 1600 a ப்ளஸ் 40b ப்ளஸ் c is equal to 22. இதுதான் என்னது தேர்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 2 3 ஈக்குவேஷனையும் 3 பாயிண்ட்டை வச்சு நம்மளோட வெர்டிக்கல் பாத்தை வச்சு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கிராமர் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கிராமர் ரூல்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த அங்கே எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவோம், இங்கே ஏபிசி. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி. ஓகேங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 100 இருக்குது. ஸோ 100 10 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 421. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 1641. ஓகேங்களா? இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். இந்த 100 400 600லேருந்து நம்ம எந்த வெளியே எடுக்க முடியும் 100 நம்ம வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரி 10 20 40லேருந்து எதை வெளியே எடுக்க முடியும்னா 10 வெளியே எடுக்க முடியும். சார் ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது C1 அப்படிங்கிற அந்த காலமில் எதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி C2 அப்படிங்கிற காலம் என்ன பண்ணிக்கிறேன்னா C2ங்கிற காலமும் 10ஆல் வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் மல்டிபிள் பண்ணுவோம் நம்ம. அப்போ அதை 100 இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்காது, வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 1 4 16 கிடைக்கும். இந்த இடத்துல வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 1 2 4 1 1 1. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். 100 இன்ட்டு 10னா 1000. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 எடுத்துக்கு மைனஸ் டேர்ம் வந்து 2141 மைனஸ் 1 இன்ட்டு 41 16 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 2 16 4. இப்போ 1000 into 1 into multiple பண்ணிக்கோ 2 minus of 4 minus 1 into 4 minus 16 plus 1 into 16 minus 32. அப்போ 1000 1 minus 2 minus 1 into minus 12 plus 1 into minus 16. இப்போ 1000 into minus 2 plus 12 minus 16. 1000 into minus 18 plus 12. 1000 into minus 6. என்ன கிடைக்கும் எனக்கு minus of 6000. அதாவது del is equal to minus 6000 கிடைக்கிறது. delங்கிறது not equal to 0. ஸோ கிராமர் ரூல் வந்து யூஸ்